சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 9வது கோழி ஃபங்க்ஷனுக்கு கிறிஷ் பாட்டியும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முத்து மீனாவும் அங்கே வந்தே ஆகணுங்கிறாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியலடி. அங்கே வந்தால் நீ வருத்தப்படுவேன். நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்களையும் சொல்கிறது என்னால் தவிர்க்க முடியல. கிறிஸும் வர்றதுக்கு ஆசைப்பட்றான். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற? என் சூழ்நிலை புரியாமல் நீ பண்ணிகிட்ருக்கிய. அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வர்ற மாதிரி வச்சிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. நானாடி வர சொல்கிறேன், புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த வீட்டில் நர்ஸ் எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. நர்ஸ் எல்லாம் வரதான் செய்கிறாங்க, போக தான் செய்கிறாங்க. ஆனால் முத்து மீனாவும் இப்படி வருவாங்கன்னு நினைக்கலடி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா, வருதம்மா தான் நான் சொல்லதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரிடி நீ சொல்லுறது மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே கிறிஷ் பாட்டியும் வராங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இதை விஜயா ரொம்பவே விமர்சிக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, சின்ன பையன் கிருஷ்ணர் வேடம் போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பையனை பிடிக்காதனாலும் இந்த கிருஷ்ணர் வேஷத்துக்காவது அமைதியாக இல்லைன்னா நீ சாபத்தை உண்டு பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாபத்தை உண்டு பண்ணாத அப்படின்னு சொல்லி சலிப்பில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே 9வது நாள் கோழி ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இதில் கிறிஸுக்கு பயங்கர சந்தோஷம். காரணம் அவங்க அம்மாவும் ஏத்தாப்புல உட்காந்துருக்குறாங்க. கிறிஸ் வேஷத்தில் கிறிஸ் கிருஷ்ணர் வேஷத்தில் ரொம்பவே அருமையாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம கிறிஸை இப்படி நம்ம பார்த்ததே இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அறியாமல் பார்த்து சிரிக்கிறாங்க, வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ் பக்கத்தில் வந்தோன்னே ஓடி முத்தி அவங்கள அறியாமல் பயங்கரமாக முத்துறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் விஜயாவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளுக்கும் குழந்த இதாச்சுல, அதனால் அவள் கழிஞ்சு போச்சுல, அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுறா வைக்கிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. நானும் ரொம்ப வருமான நஷ்டமா அப்படின்றாரு மனோஜ். சரி ரைட்டு அப்படி இப்படின்னு இருக்கும்போது, டே கிறிஸ் இங்கே இருக்க சந்தோஷமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களோடையே இருந்துடுறியா, நான் உன்னை வளர்த்துக்கிறேன், இருந்துக்கிடுவியா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. கடுப்பானோன்னா அவங்க அம்மாக்கிட்ட சொன்னதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. ரோகிணி எதுக்கு கண்ணை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொன்ன மாதிரி அந்த பொம்பளையால் சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க இங்கே சுருதி. சரி ரைட்டு நம்ம இருக்கணும் பிறகு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா ரொம்பவே கொந்தளிக்காங்க. என்ன முத்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பேச்சுன்னு போட்டு முதல்ல அவனை கீழே இறக்கி விடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு பேரனை வளர்க்க தெரியாதா? எனக்கு வளர்க்க தெரியும் என் பேரனை. அவனுக்கு அம்மா இருக்கா, பாட்டி இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன யாருமே இல்லாத மாதிரி நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது நல்லவே இல்லை. நீங்களும் தான் 3 வாட்டி கேட்டீங்களே, நான் எந்த பதிலுமே சொல்லலை. அப்பவுமே உங்களுக்கு புரிய வேண்டாமா? எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மறுபடியும் இப்படி பேசிகிட்ருக்கீங்க. ரொம்படியாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டி வந்துட்டு இப்போ நீங்கள் நான் வளர்க்க போகிறேன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு எதுக்கும் வழி இல்லாமையாக இருக்கும். எங்களுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. என் பொண்ணு சம்பாதிக்கிறா, பணம் நிறைய வரத்தான் செய்யுது, போகத்தான் செய்யுது, எங்கள் செலவுக்கு அனுப்ப தான் செய்யுதா? இல்லை உங்கள்கிட்ட பணம் வாங்கி தான் நாங்கள் வாழணுங்கிற நிலைமையில் இருக்குமா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள் முத்து மீனா, அங்கே பாருங்கள், இனிமேல் எங்கள் வீட்டு வாசல் வேலை வச்சுக்காதீங்க. என்ன இது ஃபைனலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன டே கிறிஸ் கிளம்புடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏம்மா பிரசாதமாக அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்படிங்கிறாங்களே, சாப்பிட்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பண்ணதே வயிறு நிறைஞ்சிச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறாங்க. வீடே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போது அண்ணாமலை நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னம்மா தப்பு இருக்குது? அவங்களுக்கு 2 பேத்துக்கு கிறிஷை வளர்க்குறதுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்காங்க. ஏன்னா அது போக அவங்க ரொம்ப அன்பாகவும் இருக்கிறாங்க. கிறிஷோட அம்மா பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இல்லைன்னா இவங்க வாங்கி வளர்த்துருவாங்களாங்க. ஏன் தூரமாக இருந்தாலும் அவள் பிள்ளைன்னு அவளுக்கு இருக்காதா? அவள் பிள்ளைய அவளுக்கு பார்க்க தெரியும், வைக்க தெரியும். மொத்தத்தில் என் மகன் எங்களை பார்த்துப்பா. டேய் உனக்கு அம்மா வேணுமா இவங்க வேணுமாடா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாகுது. மீனாவுக்கும் முத்துக்கும் ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. இன்னும் நாங்கள் வீட்டு போதில் வர மாட்டோம், நீங்களும் வந்துடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முத்து மீனா ரொம்ப சோகமாக இருந்தோடனே விஜயா சொல்கிறாங்க, அதுதான் வாய் இருக்குது, ஆர்வ கோளாறுல யார்ட்டையாவது பேசுவோம், இப்போ இப்படி தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கணும். இவங்களுக்கே 1000 பிரச்சனை. இதில்
எவனுக்கு பிறந்தனே தெரியாது அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய இதை பற்றி இவங்க வளர்க்கணும் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னோன்னே ரோகிணிக்கு கோவம் வந்துடுது. என்னத்தை இப்படி பேசுகிறீங்க சின்ன பையனை? யாருக்கு பிறந்தா உங்களுக்கு என்னத்தை? நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படி பேசணும். மீனாவுக்கும் முத்துக்கும் சுத்தமாக பேச தெரியல. இவங்க எதுக்கு வீட்டில் போய் வளர்க்க வைக்கன்னு சொல்கிறாங்க? அவங்க பிள்ளைய அவங்களுக்கு வளர்க்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் எனக்கு வித்தியாசம் சொல்கிறாங்க. ஆமாம், உன் பையனை தான் உனக்கு வளர்க்க தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஏய் நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, மீனா, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஓவராயிருச்சு. என் வீட்டுக்காரர் கொடுக்குற செல்லத்தில் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன செல்லம் கொடுத்துட்டாங்க? அவங்க 2 பேரும் வந்து அந்த குழந்த வந்து தனியாக இருக்க, முத்துக்கு கிடைக்காத அன்பு வந்து அந்த பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க முத்து வர சொல்லியிருக்காங்க. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க பேரனை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்டு பார்க்குறாங்க. இவ்வளோதான் இதில் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க கேட்குறாங்க, அவங்க கொடுக்கல. இதில் தான் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இதில் வந்து மற்றவருங்க கருத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருமே மேஜர் தானே. அவங்க விருப்பப்படி ஒரு முடிவெடுக்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். அதேமாதிரி அவங்க பேரனை கொடுக்கணுமா வேண்டாமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அவங்களும் இருக்காங்க. அதனால் இதில் யாரும் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை. முத்து மீனாவை அவங்க மேலே அதிக அனுபவிச்சதுனால அந்த பையன் கஷ்டப்பட்டுருவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கேட்காங்க. இதை வந்து நம்ம விமர்சித்து பேச நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. முத்துக்கிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாரு, டேய் அப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணாடா அப்படிங்கிறாங்க. என்னடா ஓவராக பண்ணுறேன்? ஆமாம், இப்போ அசிங்கப்பட்டுக்கிறது நீ தானே அப்படிங்கிறாங்க. இதுக்கெலாம் எனக்கு அசிங்கமாக நினைக்கல. நான் அந்த பையன் நம்ம வீட்டு பையனாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அடுத்த வீட்டு பையன் நம்மளுக்கு இருக்குடா. எந்த வீடோ என்ன இதோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறேன். மனோஜ், நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ரோகிணி, அந்த பையனை பேச உனக்கே அவளுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், எந்த பையன் சின்ன பையனை தான் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ நல்லா தான் நினைக்கிற. பார்த்தல அந்த அம்மாவுக்கு குடிக்க கஞ்சி கூட இருந்த மாதிரி இல்லை, அவங்களே ஒன்றியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பெரிய டாட்டா பிர்லா மாதிரி பேசிட்டு போகிறாங்க வீட்டில் இருந்து அப்படிங்கிறாங்க. ஏங்க இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி பண்ணி தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. அதுபோக வந்து கெட்டாலும் மென்மக்கள்மாங்க. பெரிய இடத்தோட புத்தி இவங்களுக்கு வரவே வராது. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் இது செஞ்சிட்ருப்பாங்க. வேணாலும் பாரு, அந்த கிறிஸை பார்க்கணுன்னு சொல்லி இந்த மீனா முத்து தான் இவட்ட பார்த்து போயிட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அண்ணாமலை பையனுக்கு ஒரு சூடு தான். ஒரு ஆள் சீ அப்படின்னா மோதலே முழிக்க மாட்டான். என்ன, நான் ஒரு காலமாக போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா மீனா வேணா தாய் பாசத்தில் வேணா போய் நிற்பா, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பையன் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கேட்டோமே தவிர்த்து அவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படி இப்படின்னு கிடையாது. ஆனால் அவங்க அந்த அம்மா வந்து இவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிற ஆளே அவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க இப்படி பேசிக்கிட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அப்போ தான் நினைக்கிறாங்க, ரோகிணி தான் இப்படி பேசுங்கன்னு சொல்லி கண்ணை காட்டி சொன்னாங்க. இது நம்ம சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வேணாம், இது எதுக்கும் தேவைப்படணும், பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரவி சொல்கிறாரு முத்துட்ட, என்னடா ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே உங்கள் வீட்டிலாம் பேசுவாங்க அந்த அம்மா. நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. அவங்க பேரனுடைய கண்ணில் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. நீங்கள் அவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாமோ பண்ணியிருக்கீங்க. அவங்க 3வது மனுஷர் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் ரவி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அம்மா அப்படி பேசவே பேசாது அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடியே தானே பேசிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க மனோஜ். நீ சும்மா இருக்கே அப்படி, நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு முத்து. உன்னை இதை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் உன்னையே வந்து எதையாவது டேமேஜ் பண்ணதுக்கு நான் படுத்த ஃபஸ்ட்டு எனக்கு தான் தெரியும். அந்த அம்மா அசால்ட்டாக டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, நீ அட்டாக் பண்ணாலும் செத்தனாம தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பையன் நம்ம வீட்டு பையனை அவனுங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் தரமாட்டேன்ட்டாங்கடா விடாண்டா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏமா பிரசாதம் மிச்சம் இருக்கிறத எனக்கு கொண்டாமல் நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேறு, வந்திருக்கவங்கெல்லாம் வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, ஏன் மீனா, உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப வயசாகலை, உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரும். அந்த வாரிசு இல்லாதனால தான் நீங்கள் மற்ற வாரிசை வளர்க்கணும் வைக்கணும்னு நினைக்கிங்க. அதனால் சீக்கிரம் நீங்கள் உங்களுக்குள்ள வாரிசு வர்றதுக்கு என்ன வழி அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முழிக்கிறாங்க. நல்ல புத்தி இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மாவுக்கு சரியான கோவம் வருது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? மீனாவுக்கு அப்போ நல்ல புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். இந்த வீட்டு வாரிசு வரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேணுன மாதிரி இல்லை. யார் வீட்டு பிள்ளையோ இங்கே கொண்டு வளர்க்கணும் வைக்கணும்னு சொன்னால் அது நல்ல புத்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஏங்க நீங்கள் பழமொழிலாம் கேட்டது இல்லையா? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தன்னால் வளரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் தாம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலே ஒழுங்கா வளராது. இதை வந்து ஊராம்பிள்ளைய ஊட்டி ஊட்டும்போது தாம்பிள்ளை தானா வளர்ந்துருமோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா எரியிற எண்ணெயில் எரியிற தீயில வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுலேயுமே எண்ணெயை ஊற்றலை, எண்ணெயை வேஸ்ட் ஆக்கலை, வேஸ்ட் ஆக்குறது எல்லாமே முத்து மீனாவும் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்டதுலேருந்து தப்பும் கிடையாது. இதை நம்ம இவ்வளவு வளர்த்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுதாரு, அப்பா விடுங்கப்பா, அதை பற்றி நானே ஒன்றும் நினைக்கல, விடுங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் போய் காரில் வீட்டில் விட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, முத்து தம்பி உங்கள் குணத்துக்கும் மீனா குணத்துக்கும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வாரிசு வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்க. பரவாயில்லைங்க, சரிங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்றாங்க. எல்லாத்தையுமே விட்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க, உங்கள் குணத்துக்கும் மீனா குணத்துக்கு ஒரு குறை வராது தம்பி. இன்னொருத்தவங்க புள்ள வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிங்க. கண்டிப்பாக உங்களை வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார். அது போக உங்களுக்குன்னே சீக்கிரம் வாரிசு வரும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க. மீனாவும் ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ மனோஜுக்கு வந்து நைட்டு சாப்பாடு பயங்கரமாக வயிறு பசிக்கு. அப்போ ஏம்மா நைட்டு சாப்பாடு என்னது அப்படிங்கிறாங்க. டேய் அவன் இன்னும் சமைக்கலடா அப்படிங்கிறேன். சமைக்கலையா? அப்போ எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரில. ஏய் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்த அப்படிங்கிறாங்க. இன்னும் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு மனசே சரியில்லை தான் சமைக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு மனசு சரியே இல்லை இருக்குமா தான் இருக்கும். அப்போ அதுக்காண்டி வீட்டில் எல்லாம் பட்டினி அடக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு, ஏன் மீனா தான் சமைக்கணுமா? மற்ற ஆட்கள் சமைக்க வேண்டியது தானே? எதையாவது பேசணும்னா கருத்து பேசணும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மருமக ரோகிணியும் பயங்கரமாக பேசுகிறீங்க, ஒடுக்கட்டி வாங்குதீங்க. இப்போ நீங்கள் சாப்பாடையும் ஒடுக்கட்டி செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ பட்னியாக அடக்கட்டும், வா நீ பிறப்படு மீனா, உன் மனசு கஷ்டப்பட்டு நீ வா, அப்போ நம்ம 3 பேரும் போய் காரில் போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ வாப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க அவன் தான் கூட தான் நீ கிளம்புற அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நீ இன்னும் சமைக்க மாட்டேன், கடையில் சாப்பாடு வாங்கி தரேன், உரிமை சாட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மீனா வாமா அப்படிங்க. இல்லைம்மா நான் சமைக்கிறேன் அப்படிங்க. இல்லைம்மா நம்ம சமைச்சு எப்படி அப்படிங்க. ஏங்க மற்றவங்களாம் எப்படிங்க சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. மற்றவங்க அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு சமையல் கட்டு இருக்குது, சமைக்க எல்லா பொருளும் இருக்குது, சமைக்க சொல்லு, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா நம்மளை காரில் கிளம்பி சாப்பிட போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான நோஸ்கட் ஆகுது. உடனே ஆண்டி இன்னும் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒன்றும் தெரியாத மாதிரி. என்னம்மா சொல்கிற, இவ்வளோ நேரம் பேசுன சவுண்டு கேட்கலையா? அந்த மீனா சமைக்கலையாம்மா, அவளுக்கு என்னமோ பெரிய கடுப்பான். உங்களுக்கு தான் அந்த பிள்ளையை வளர்க்க கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படி இருக்கும்போது இவன் ஏன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, சமைக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த மீனா தானே எப்பவும் சமைப்பாங்க, ஏன் இப்போ சமைக்க மாட்டுறாங்க? வேணா சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து சம்பளம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன், சம்பளம்னா அவன் சமைக்க தான் செய்வான், ஒரு வேலைக்காரி மாதிரியே அவன் ஆக்கிடலாம். நீ சொல்லி நான் ஒரு பங்கு கொடுத்துட்றேம்மா, 3 பங்கு கொடுத்து அவளுக்கு சம்பளம் மாதிரி கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இதுக்கு முன்னாடி சமையல் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க சமையல் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு 9,000 கொடுத்தோம்மா. இதே மாதிரி ஒரு 9,000 இவங்க கொடுத்துட்டோம்னா சமைச்சிருவான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் கூட 4,000 தந்துடுறேன், சுருதிட்டு 4,000 கேளுங்க, ஒரு 1,000 தானே நீங்கள் போடுங்க, சரியாக போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதை நம்ம பேசிடுவோம். சரி ஆண்டி, இப்போ நைட்டு எப்படி சாப்பிட்றது அப்படிங்க. அதான் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, நம்ம 2 பேருக்கு ஆர்டர் பண்ணால் சிம்பிளாக போயிடும், அம்மா சுருதி ரவிக்கெலாம் ஆர்டர் பண்ணால் நான் நிறைய வரும், ஆனால் நான் பண்ணல, அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு நாள் தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த பழக்கத்தை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, சுருதிக்கு நல்ல சம்பளம், 1,00,000 மேலே சம்பளம், ரவிக்கு 12,000 சம்பளம், அவங்களுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட விஜயா வராங்க. டேய் இப்போ பெற்ற தாய் கூட சோறு வாங்கி தர மாட்டியா அப்படிங்கிறேன். ஏம்மா பெற்ற தாய் வேறு பழக்கவழக்கம் வேறு, பெற்ற தாய்க்கு வீட்டில் உள்ள சாப்பாடை நான் போட்டு தரலாமா தவிர்த்து கடையிலலாம் வந்து பணத்துக்கெலாம் ஆர்டர் பண்ணி தர முடியாதுமா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து மட்டும் தான் அப்பா பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன், நீ அதை மாதிரி செய்ய மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆர்டர் வந்து 3 பேருக்கு சாப்பாடு வேணும்னா அதிகம் வருமா அப்படிங்கிறாங்க. டேய் உன் மேலே பாசம் வச்சதுக்கு நான் வேறு யாருமே வச்சுருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. முத்து மீனா அண்ணாமலை சாப்பிட்டுட்டு இருக்க ஹோட்டலுக்கே இவங்க வராங்க, வந்து பக்கத்தில் டேபிளில் உட்காடுறாங்க. உடனே நீ எப்பா நீ என்ன வேணாலும் சாப்பிடுப்பா அப்படின்ட்டு இருக்காரு முத்து. உடனே அதே பக்கத்து டேபிளில் மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா எல்லாத்தையுமே சாப்பிடாதீங்க, விலை எது கம்மியாக இருக்கோ அதை சாப்பிடுங்க, ரோகிணி உனக்கும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த டேபிளை பாருடா, உங்கள் அப்பாவுக்கு அவன் பில் கொடுக்குறான், அவன் என்ன சொல்கிறான், எப்பா என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சொல்கிறான்,
அப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட நோய், அப்பா 2 இட்லி தான் சாப்பிடுவாரு. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அப்படி வீடு கட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், அந்த டேபிளை பாரு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஏம்மா அதே மாதிரி இட்லி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு கம்மியான பில் வரும். நான் மட்டும் பிரியாணி வாங்கிக்கிறேன், ரோகிணி நீனும் இட்லி வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் மட்டும் பிரியாணி வாங்குவீங்க, நாங்கள் மட்டும் இட்லி வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே பிரியாணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி அமௌண்ட்டு பெருசாக வரும் அப்படிங்கிறாங்க. நான் வேணா பே பண்ணுறேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்போனா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரியாணி அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு மீனா, அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறது கூட கஞ்சித்தனம் பண்ணுறான் அப்படிங்கிறேன். டேய் நீ சாப்பிட்றது இட்லிடா, ஆளுக்கு 3 இட்லி சாப்பிடுவீங்க, ஒரு இட்லி 10 ரூபானாலும் ஆளுக்கு 30 ரூபா 90 ரூபாயில் எழுந்திரிச்சு போயிடுவீங்க. நான் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த கடை போட பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு இட்லியோட விலை 25 ரூபா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 75 ரூபா தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பல, வீட்டில் டயர்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் கடையில் வந்து சாப்பிட வந்திருக்கோம், இங்கேயும் வந்து உன் கரைச்சி தாங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே டேய் உன் திரும்ப தாங்காமல் தாண்டே வந்திருக்கோம், நீங்கள் வந்து அந்த பிள்ளைய வளர்க்க கேட்காம இருந்தீங்கன்னா மீனா சமைச்சிருப்பாங்க, மீனா சமைச்சிருந்தாங்கன்னா வீட்டிலே சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் என் ஒய்ஃபுக்கோ எனக்கோ செலவு வந்திருக்காடா, பாரு இப்போ டீசல் விற்கிற விலையில இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் காரில் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு மனோஜ் தெரிய போகுது, அவங்களுக்கு என்ன ஊர் சுற்றணும், ஊர் பந்தாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடத்தணும், யார்கிட்டையாவது வாங்கி கட்டணும், இப்படி கடையில் சாப்பிடணும். அந்த முத்து வந்து அப்படி பழக்கி வச்சுருக்கான் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு விஷயத்த வெளியே பேச வேண்டாம், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடி பொது இடத்துல அத்தை கத்தனை கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுவும் சரிதாம்மா நீ அத்தனை கூப்பிடாத, ஒரு கிளவின்னு கூப்பிடு, கிளவிட்டெலாம் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் பேச மாட்டோம், கிளவிட்ட வீட்டில் போய் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறேன். ஏங்க நான் கிளவினா நீங்களும் கிழவன் தானே அப்படிங்கிறாங்க. நான் கிழவன் தான், நீ கிளவிங்கிறத கொஞ்சம் கூட மறக்க மாட்டுக்க, நம்ம பிள்ளைகள் தலைமுறையாயிட்டு அதனுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம வாழணும். என்னமோ ஓன் சப்போர்ட்டில் அந்த பிள்ளைகள் வாழுத அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, அது சரி கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் நீ வந்து படுத்துக்கொடு, அன்னைக்கு வந்து பார்க்குறது வந்து பிள்ளைய தான் பார்க்கும், குறிப்பாக மீனா முத்து தான் உன்னை பார்ப்பாங்க, அது புரிஞ்சுக்கிடாமல் இது பண்ணிகிட்டு இருக்க. உன் பையன் உனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணது கூட இதுக்கு அவ்வளோ வந்துடுமா, இதுக்கு எவ்வளோ வந்துடுமா, நீ வந்து இதுதான் சாப்பிட்ணும் ஆர்டர் போட்டது. ஆனால் முத்து அப்படி இல்லைப்பா, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க, என்ன செலவாயிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுதான். கேட்டால் அவன் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் முத்து வந்து பிஸ்னஸ் மேன் கிடையாது, சாதாரண டிரைவர் தான். ஆனால் டிரைவர் வேலை பார்த்தாலும் இந்த கையில் இருக்க காசு அப்பாவுக்கு அப்படி செலவு பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் அவன் பையன் அப்படி இல்லை, உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் காட்டு ஆதரவையும் காட்டு, எல்லாம் ஒன்றுன்னு நினச்சா எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு பிள்ளை பார்க்கும், ஆனால் அந்த பிள்ளை மட்டும்தான் பார்க்கணும்னு நினச்சானோ அவன் பார்க்காம போயிட்டானோ நீ ரொம்ப சீரழிவேன். எனக்கு அப்படி கிடையாது, நான் பட்னியாக இருக்கேன், மீனாவோ முத்தோ யாரும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரவியும் சொல்லி அதே ஹோட்டலுக்கு வராங்க. டே ரவி வாடா அப்படின்ட்டுறாரு முத்து. அண்ணே இங்கே அப்படிங்கிறாங்க. சமைக்கலடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கிற வீட்டுக்கே போகலை, வயிறு பசிக்குமா தெரிஞ்சு அதான் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லாயிருக்கும் மீனா அப்படிங்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் இட்லி சாப்பிட்டுருக்கீங்க வீட்டில் சாப்பிட்றது மாதிரி அப்படிங்கிறாங்க. பிறகு எனக்கு இட்லி தான் நைட்டு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு சாப்பிடட்டும், நம்மளாம் எங்கு தானே எது சாப்பிட்டாலும் சமைக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பழக்குறோம், நான் எவ்வளவோ சொன்னேன் மீனாவை நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அவன் தான் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, கிறிஸ்துமெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுருந்தாங்க, அவங்க பாட்டி ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க, அதுக்கு ஒரு சிலவங்க காரணமாகவும் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து கண்ணை காமிச்சு நம்ம அம்மாட்ட சொன்னோம்னா அதை வந்து சுருதி பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களே, இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வித்தியா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ரோகிணி வித்தியாலாம் ஃபோன் அடிக்கான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. என்னடி சொல்லு அப்படிங்கிறாங்க. திடீர்னு உங்கள் அம்மா வெளியே வந்துட்டாங்க, ஊருக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அதே எப்படி கிராமத்துக்கு உடனே போக முடியும், அதான் எங்கள் வீட்டில் இருக்காங்க, நீ நைட்டு வாய்ப்பு இருந்தால் பார்க்க வாயேன் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்க சூழ்நிலை சரி கிடையாது, நான் இப்போ வர முடியாது, காலைல வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி காலைல வா, இவங்க நைட்டு சாப்பிட்டுட்டு என் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க, நீ வந்த பிறகு தான் நான் வந்து அவங்கள இது சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு நான் பெர்மிஷன் வேறு கேட்கணும், லேட் ஆகுது போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிடி எப்படியோ சமாளி, நான் காலைல வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் அம்மாவுண்ட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை, இப்போ சூழ்நிலையும் சரியில்லை, அதனால் வந்து நான் காலைல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க ரோகிணி அம்மாட்ட, இன்றைக்கி நைட்டு அவங்க பேசுகிற மாதிரி இல்லை ரோகிணி, அங்கே ஏதோ வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறா, அவன் புருஷன் நல்ல பையனாக தான் தெரியும், சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. யார் மனோஜா, ரொம்ப மோசமான ஆள், நான் சொல்லுவதும் தப்பாக நினச்சிக்காதீங்க ரோகிணிம்மா, மனோஜ் வந்து சரியான ஆளே கிடையாது, மனோஜ் வந்து 1ஆம் நம்பர் சோம்பேறி 1, 2வது வந்து அவர் சுயநலவாதி, 5 காசு யாருக்கும் செலவு பண்ண மாட்டான்,
சுயமாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு எண்ணமே கிடையாது. ஆனால் இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி 1000 பொய் சொல்லி அந்த வீட்டில் ஆக்கப்பட்டிருக்கா அவங்க பொண்ணு. ஆனால் அவருக்காக ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கடன் காவல் அவ்வளோ வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. கடன் எவ்வளோமா வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. கடன் எவ்வளோ வாங்கியிருக்காளா? ஒரு சிட்டின்னு ஒரு ரவுடி பையன் இருக்கான். அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 மேலே வாங்கியிருப்பா. என்ன, என் அக்கௌண்ட்லேருந்தே வந்து அவள் வந்து பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 மேலே செலவு பண்ணியிருப்பா. அதுபோக ஒரு பேங்க்கில் ஒரு 4,00,000 வட்டிக்கு எடுத்திருக்கா. அது கட்டவே இல்லை. ஒரு 2, 3 பேர்கிட்ட ஒவ்வொரு லட்சமாக வாங்கியிருக்கா. மனோஜ்கிட்டயே ரூ. 3,00,000 வட்டிக்கு வாங்கியிருக்கா அப்படிங்கிறது. என்னது, புருஷன்கிட்டயே வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவளுக்குன்னு வாங்கலை, ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கா. இவ்வளோ கடனை வச்சுருக்கா. எல்லாமே வந்து அவள் இப்போ சொல்கிறத பொய்யை சமாளிக்கிறதுக்கு தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்து நீ இப்படி அப்படி, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவா, உனக்கு பிள்ளை இருக்குது, குமரபாளையத்தில் உனக்கு அம்மா இருக்கிறாங்க, இப்போ மெட்ராஸில் உங்கள் அம்மா ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்கா, அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வச்சுருக்கோம் பையனா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இப்போ 30,00,000 கேட்கான். முன்னாடி மாதம் 50,000 1,00,000 வாங்கிட்டு இருந்தான். இப்போ மொத்தமாக 30,00,000 நான் போயிருந்தேன் வச்சுருந்தோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் 30,00,000 கடனோ என்னத்தையோ பண்ணி கொடுத்தாலும் மறுபடியும் வந்து எனக்கு காணாது அப்படின்னு வந்து எனக்கு தான் செய்வான். அவன் டைப் அப்படியே இருக்குது. ஆனால் இவன் வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு இவ்வளோ செலவு பண்ணி அலையணும் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிடாமல் பண்ணிகிட்ருக்கா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சிரிக்கிறாங்க. நான் சொன்னால் ரோகிணி கேட்டுருவாளா? அவளுக்கு பொய் சொல்லுறதுலாம் அல்வா சாப்பிட்றது மாதிரி ஆகிப்போச்சு. அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. நம்மளாம் ஒரு பொய் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லி பல முறை யோசிப்போமா. ஆனால் ரோகிணி அப்படி யோசிக்கிறது இல்லை. எனக்கு எப்படியாவது என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பல பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதில் வேறு அவள் சொந்தமாக வச்ச பார்லரை விற்றுட்டான். சொந்தமான பார்லர்னால் என் மாமியார் வச்சு கொடுத்தது தானே அப்படிங்கிறேன். என் மாமியார் தான் வச்சு கொடுத்தாங்க. வச்சு கொடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த பணத்தை கொண்டாமா உங்கள் அப்பாட்ட சொல்லி கொண்டு வா, இதை திருப்பி தான்ட்டாங்க. இவள் வேறு பழசில் பெரிய பணக்காரி. எங்கள் அப்பா அங்கே இருக்கார், பயங்கர பிஸ்னஸ் பண்ணுறாரு, பல நாடில் பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குதுன்னு சொல்லி பில்டப் பண்ணதுனால அவங்க மாமியார் ரொம்ப ஆசையில் கேட்காங்க. அதுபோக மனோஜோட அம்மாவும் ரொம்பவே ஆசைப்பிடிச்சவங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு இவ்வளோ போய் சொல்லி வாழணுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப எரிச்சலாகவும் இருக்குமா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்து உண்மை நிலை சொன்னால் மனோஜ் வந்து சேர்த்து வாழ மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் வேணால் நினைக்கலாமா, இந்த உண்மை நிலையை சொன்னால் மனோஜ் வந்து சேர்த்து வாழ்ந்து விடாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு காலமும் மனோஜ் வந்து ரோகிணியை ஏழையாக நினச்சாருன்னா கண்டிப்பாக வாழ மாட்டார். அவருக்கு வந்து பணங்காசு தான் பெருசு, அப்படி ஒரு மனநிலை தான் இருக்கார். கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்குன்னு சொன்னால் கூட சரி ரைட்டு இருக்கட்டும், பணம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பார். ஆனால் ரோகிணி நினைக்கிற மாதிரி சூப்பர் மாப்பிள்ளை என்ன அந்தளவுக்கு விரும்புகிறாரு அப்படி இப்படின்னு எனக்கு இல்லாமல் சொல்லுவாள். எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலம்மா. எனக்கு மனோஜை வச்சு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். அவருக்கு பணம் தான் குறி. ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட பழையிருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட பணத்தை ஏமாந்துருக்காரு. அந்த ஏமாந்த பணத்தை எப்படியோ ரோகிணி மூலமாக வாங்கிட்டாங்க. வாங்கின பணத்தில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உண்மை தெரிஞ்சாலும் கடையே என்ன செஞ்சுருவாங்க, வீட்டில் பிடிங்கிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த மாப்பிள்ளைக்கு தான் வாழணும் வைக்கணும்னு சொல்லி இந்த ரோகிணி இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான். இன்னும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ கூட எங்கேயோ இருக்கிறா, என்கிட்டயே பொய் சொல்கிறா. இப்படிலாம் இருக்குது, ஏகப்பட்ட பொய் சொல்கிறா. எப்படி கிருஷ்ண வந்து தன்னோட பையன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறான்னு எனக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பையன் வந்து அதே வீட்டில் இருந்தால் அவளுக்கும் நன்மை தானே. முத்து மீனாகிட்டது வளர்ந்தா கூட சரி தினம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாருமே ஏற்றுக்கூடக்கூடிய சூழல் வரும். இப்போ விஜயா ஆண்டி தான் வந்து இந்த பையனை பிடிக்கல வைக்கலன்னு சொன்னாலும் கூட அந்த வீட்டில் இருக்கும்போது தன் பேரெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது என்றைக்கா ஒரு நாள் உண்மையை சொல்லலாம். அப்படி கூட நானும் சொல்லி பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் கூட ரோகின்கிட்ட சொன்னம்மா, கல்யாணிகிட்ட சொன்னேன், அவள் புரிஞ்சுக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா ரோகிணி அம்மாட்ட. அவள் புரிஞ்சிக்கவே மாட்டா, அவள் சொல்கிறது தான் சரிம்பா, நம்ம அவள் சொல்ல கேட்டு தான் இது பண்ணி ஆகணும். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ரோகிணி வீட்டில் ஃபாரின்லேருந்து யாருமே வரலன்னு சொல்லையில் நான் ஒரு ஆளை நடிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டேன். புரோன்மணின்னு ஒரு ஆளை, ஒரு கறிக்கடைக்காரர், அவர் முன்னாள் நடிகர், நாடக நடிகர், அவர் அனுப்பிவிட்டேன். அவர் சூப்பராக நடித்து வந்துட்டார். இப்போ அவர் வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு, வரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, ரோகிணி வந்து நடிகை கூட்டி போகையில் நான் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரோகிணி சொன்னான். சரி, ரோகிணிக்கு தான் சினிமாவில் யாரையும் தெரியாத, அப்படி இருக்கும் சும்மையாக பில்டப்புக்கு சொல்லிட்டான். ஆனால் அவர் அதை நம்பிக்கிட்டு என்னையை வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு நீங்கள் வாங்கியே தரல, வைக்கலாம், அப்போ நீங்கள் ஏமாற்றிக்கலாம், வைக்கலாம், நடிக்கிறதுக்கு எனக்கு பணமும் தரல, ஒன்றும் தரல, ஆணையாக்கும் பூனையாக்குன்னு சொல்லிட்டு என்னை பாடாப்படுத்திட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப தூரத்தில் இல்லை,
என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அவர் வந்து கறிக்கடை வச்சுருக்காரு. என்ன ரொம்ப சங்கடப்படுத்தாரு. இது ரோகிணிக்கு புரிய மாட்டேங்குது. பேங்க்கில் லோன் எடுத்து வச்சுருக்கா, நான் ஷூரிட்டி போட்டிருக்கேன். பிறகு சிட்டிகிட்டே கடை வாங்கியிருக்கேன், அதுக்கும் நான் ஷூரிட்டி போட்டிருக்கேன். இப்படி நான் ஏகப்பட்ட சங்கடத்தை ரோகிணியால் அனுபவிக்கேன். எனக்கும் நாளைக்கு கல்யாணம் முடியணும் வைக்கணும், ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. அது போக ஊரில் இருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஃபோன் அடிக்காங்க. இவ்வளோ நாள் வேலை பார்க்கையாடி உனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுருக்கியா, இல்லை எங்களுக்காவது எதுவும் அனுப்பியிருக்கியா வச்சுருக்கியான்னு கேட்காங்க. நான் ரூ. 1 காசு அவங்களுக்கு அனுப்பலை. அது போக வந்து ரூ. 1 காசுனால மிச்சமும் படுத்த முடியல. எல்லாத்துக்குமே ரோகிணி தான் காரணமாக இருக்கா. எல்லாத்தையுமே அவட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஒன்றும் நினைக்காதம்மா, நான் வேணா காசு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படிம்மா தருவீங்க, ரோகிணி அனுப்புகிற காசை வச்சு தானே நீங்களே சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஊரில் இருக்குது சொந்த வீடு தானே, அதை வேணால் நான் வந்து ஒரு ஒத்திக்கு வச்சு தரேம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மன உளைச்சலில் தான் சொல்கிறேன். இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்து ஒருத்தன் கூட வாழணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், உண்மையை சொல்லிடி, இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமடி அப்படின்னு. கேட்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு ரோகிணி வாழ்க்கையை நினைக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி கல்யாணம் இப்படி பண்ணுறா அந்த பையனுக்காக? உண்மையை சொல்லி சார்ந்துருக்கலாமே, இல்லை அப்படின்னா வேண்டானே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. கேட்டால் விரும்பிட்டேன்னு சொல்லுவாம்மா, அவள் பேசுகிறது தினுசாக இருக்கும். சரி நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வச்சு கொடுக்குறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே அந்த முத்து மீனா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவங்க மனசு ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்து கல்யாணி பிழைக்கிற பொழப்பையும் சொல்லிட்ட, நான் வந்து புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேக்கால வைக்க மாட்டேக்கான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ போய் சொல்லியிருப்பா, இப்படிலாம் இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன். எதையுமே அவன் உன்ட்ட சொல்ல மாட்டாமா, அவன் ஃப்ரெண்டுங்கிற முறையில் வந்து அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இதையுமே நான் வந்து சொல்கிறேனே தவிர்த்து மற்றபடி ஒன்றுமே கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. புரியுதுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சாப்பிடாட்ட கிருஷ்ணன் சாப்பிட மாட்டான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இட்லி வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. வித்தியா நீ சாப்பிட அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு, நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாதுமா, ரோகிணியே சொல்லட்டுமே, நீங்கள் அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. நாசுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த ரூம் விட்டு வெளில வந்திருக்கணும். வந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சே போச்சு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. பெற்ற தாய்க்குமே வந்து ரோகிணி ஒரு சில இடத்துல உதவி செய்ய முடியாத போது கூட அந்த முத்து மீனா அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. காலத்தின் செய்த உதவி சிறிதெனிலும் காலத்தின் மான பெரிதும்பாங்க. ஒரு சின்ன உதவி காலத்தை கருதி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்டை கூட்டு அவங்க வீட்டில் கொண்டுலாம் வச்சுருந்துருக்காங்களாம்மா. அப்போ நீங்கள் வந்து அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரோகிணி 1000 சொன்னாலும் கூட முத்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நாசுக்காக என்னத்தையாவது வந்திருக்கலாம் நீங்கள். ஆனால் இப்படி அவங்க முத்து மீனா மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது. மீனானா ஒரு மென்மையான பொண்ணுமா, இதான் உண்மை. நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லுறேன். ரோகிணி வச்சுட்டு எல்லாம் சொல்ல முடியல. முத்து மாதிரி ஒரு நல்ல பையனும் மீனா மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை யாருமே கிடைக்காது. நான் கூட முத்த முன்னாடி குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி மீனாக்கிட்டே சொல்லியிருக்கேன். அது போக ரோகிணிகிட்டையும் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு குடிகாரன்கிட்ட நீங்கள் வாழுதில்லைங்க அப்படின்னு சொல்லி மீனாட்டையும் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு குடிகாரன்னா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்கேன். ஆனால் பார்க்கும்போது 2 பேருமே தங்கமான குணம். அடுத்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் எவனாக இருந்தாலும் நல்லவன் தான். முத்து ரொம்ப நல்லவன். மீனா அதை விட தங்கமான பிள்ளை. அவங்க மனசு நீங்கள் கஷ்டப்படுத்திங்க, எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னவா செய்கிறது, எல்லாமே கல்யாணி பார்த்து பாடுதான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவளே சொல்லியிருந்தாலும் நீங்கள் நாசுக்காக பண்ணிவிட்டு நீங்கள் பெரியவங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா சாரிம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து மீனாட்ட சாரி கேட்டுருங்க, அப்போ தான் அவங்க மனசு ஆறும். அவங்க ரொம்ப பாவம். அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முத்து மீனா வந்து முன்னாடி எனக்கு பிடிக்காதான், இப்போ அவங்கள பேச பேச அவங்களோட நான் ரசிகையாகவே ஆகிட்டேன் தான் உண்மை. அவங்களுக்கு தங்க இடம் இல்லை. எல்லாருக்கும் ரூம்பு கொடுத்துட்டு அவங்க வந்து தியாகியாக ஹாலில் இருக்கிறதும் மொட்டை மாடியில் தூங்குறாங்க. அந்த வீட்டுக்காக தன்னோட பங்கையே கொடுக்குறாங்க, செலவுகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த மீனா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க, வீட்டு வேலைகள் செய்கிறாங்க. முத்து தான் டிரைவராக இருந்தாலும் கூட அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. பணத்தை பெருசாக மதிக்கிறதில்ல, அன்பையும் உறவையும் மதிக்காரு. இப்போ ஏற்பட்டவங்களாம் நம்ம கஷ்டப்படுத்தும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ரோகிணி அதை புரிஞ்சுக்காமல் அவங்கள எதிரியாகவே பார்க்கா அப்படிங்கிறாங்க. நான் கூட பல முறை சொல்லிட்டோம்மா அப்படிங்கிறாங்க கல்யாணியோட அம்மா. நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அதை பேசினதை எனக்கு மனசில் படுத்து, நீங்கள் தூங்கம்மா, காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரொம்ப மனசு கஷ்டத்தை சாப்பிடாமே போகிறாங்க. வித்யா நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நான் சாப்பிட மனசு வரல அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா செய்வ அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணி சொல்லக்கூடிய பொய் எல்லாத்துக்குமே நானும் தானே பங்கு. அப்போ அந்த பாவங்கள் எனக்கும் பிடிக்க தானே செய்யும். அதான் மனசு உறுத்தலாக இருக்குமா, நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம போய் வித்யா தூங்கிடுறாங்க.
இங்கே ஹோட்டல்லலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி தினம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கிட்டு இருந்தோன்னா சரியாக வருமாங்க இந்த வீட்டுக்கு? எவ்வளோ செலவு இழுத்து விட்டா பாருங்கள் அந்த மீனா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் அவள் தான் இழுத்து விட்டா, எல்லோரையும் ஹோட்டல் வாங்கினா அவள் தான் கூப்பிட்டாளோ அப்படிங்கிறாங்க. அவள் கூப்பிடலடா, அவள் ஒழுங்காக சமைச்சிருந்தான்னா இன்றைக்கி இந்த செலவு இல்லைல்ல, இப்போ இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வந்துருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி எது நடத்தாலுங்க மீனா தான் பொறுப்பாக, வேறு யாரும் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஏம்மா உனக்கு தான் அவளை பிடிக்காதா அப்படிங்கிற, பிடிக்கலனாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல ஆண்டி, எங்கள் 2 பேருக்கும் கடையில் சாப்பிடணும்னு தோணுச்சு, சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரி மனோஜுக்கு ரோகிணிக்கும் கடையில் சாப்பிடணும்னு தோணியிருக்கலாம், அதனால் போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் எங்களுக்கு தோணலை ஸ்ருதி, வீட்டில் சாப்பாடு இல்லாதனால தான் நாங்கள் கடையில் போய் சாப்பிட்டோம். ஏன் மீனா எப்பவும் தானே சமைக்கிறாங்க, சமைக்க வேண்டியதானே? ஆண்டி நம்ம சொன்னதை சொல்லலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லதாம்மா போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தால் அவளுக்கு 9,000 சம்பளம் கொடுத்தோம், அதே மாதிரி இந்த வேலைக்காரி மீனாவை சமைக்க சொல்லுங்க, 9,000 கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, என்னது என் முன்னாடி வேலைக்காரியா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி சொல்லடா, வேலைக்காரி என்ன செஞ்சாலும் அதை செய்ய சொல்லு, மாதம் 9,000 நானே கையிலேருந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே எத்தனை லட்சம் கொடுத்தாலும் மீனா சமைக்க மாட்டா, மீனா இனிமேல் நீ சமைக்க தேவையில்லை, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, பாரு நீ சமைச்சு கொடுக்க போய் என்னெல்லாம் பேச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எதுவுமே நம்ம நல்லது நினைக்கும், ஆனால் அவங்க தப்பாக நினைக்காங்க. அந்த கிறிஸ்துவோட பாட்டிக்கும் கிறிஸ்துக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருப்போம், பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க நம்மளை 3வது மனுஷன்னு சொல்லிட்டாங்களாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா இன்னும் நீ அதே தான் நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்போ சுத்தங்க, இன்னும் 10 நாளைக்கு இதை சொல்லிக்கிட்டே சமைக்க மாட்டான், இப்படியே நடிச்சிக்கலாதுன்னு அலையுதா, இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எந்திக்கிறாரு, டே முத்து உங்களுக்கெல்லாம் ஏன்டா அதை தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. மீனா இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி பார்க்குறாங்க. உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, இருக்க ரூம் இல்லை, உங்களுக்கு ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கணும் வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, சி அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சரியான கோந்தியெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கை வச்சிங்கன்னா அசிங்கங்க, நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, டேய் பிச்சைக்கார பயலை, நேற்று வரைக்கும் என் புருஷன் உழைப்பில் என் மாமா உழைப்பில் வெட்டிச்சோறு தின்னுட்டு அலைஞ்ச பையன் நீ, வழி இல்லாமல் பிச்சை எடுத்து அலைஞ்ச பையன், பொண்டாட்டி உழைப்பில் தின்னுட்டு அலைஞ்ச பையன், நீலாம் உழைப்பை பற்றி பேசுகிற, இப்போ கூட கடை வச்சிருக்கல, அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு வாங்குதாங்க. இல்லை இப்போ கூட கடை வச்சிருக்கீங்களா, அந்த கடை வந்து உன் உழைப்பில் உருவாக்குனதால, அந்த கடை வந்து உங்கள் மாமன் பணம் போட்டு அனுப்புனதால, இப்படி இருக்க நீலாம் வந்து என்னையும் என் புருஷனையும் குறைச்சி பேசுகிறவங்க இருக்கல, பிச்சு போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்க, என்னடி பண்ணுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு மறுபடியும் விஜயா முன்னாடி பலான்னு விடுதாங்க. எப்படி வந்து நீ கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. என்ன கை வைக்கலாமா, கை இன்னொரு கை வைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வலுவலுன்னு விழுக்காங்க. விடு அப்படிங்கிறாங்க ரோகிணி போயிருங்க, அப்புறம் ஓன் கண்ணம் படுத்துரும், அவன் புருஷன் எப்படி சொல்லுவான், எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு, நான் பிச்சை எடுத்துட்டாலே தான் அவன் புருஷன் மாதிரி, இப்போ கூட கடை வச்சுருக்கேன், அது இது பண்ணுற வச்சுருக்கேன், நான் பெரிய ஆள் அப்படி இப்படிங்க. இந்த வீட்டுக்கு அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு, இந்த வீட்டு பங்கில் நாங்களும் சரிசமமாக பங்கு கொடுக்கோம், அது போக என் வீட்டுக்காரன் நானும் வீட்டுக்காக வேலை செய்கிறோம், எங்களுக்கு மரியாதை கொடுக்காட்டிலும் பரவாயில்லை, சோத்துக்கே வழியில் நீங்களாம் எப்படி வந்து பிள்ளைய வளர்ப்பீங்க வைப்பீங்கன்னா, அப்போ எங்கள் தன்மானத்தை சுரண்டது மாதிரி இருக்குது, இது நல்லல, இது ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே யாராவது என்னையோ புருஷனையோ யாரையோ விமர்சிச்சு பேசுறது மாதிரி நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ஆடி போயிருக்காங்க. ஆகா மனோஜ் இந்த அளவுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இன்னொரு மீனாட்டு நம்ம எதுவுமே பேச முடியாது போலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. என்ன மீனா நீங்கள் புசுக்குன்னு என் புருஷன் மேலே கை நீட்டீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஏதாவது நீனோ புருஷனோ என் புருஷனையோ என்னையோ பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் ஆஞ்சி போடுவோம் ஆஞ்சி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ஒரு மாதிரி ஆடி போயிடுறாங்க. மனோஜ் நீங்கள் ரூம் பார்த்து வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. மீனா இதுதான் கரெக்டு, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஏறி பேசுவாங்க, நீங்கள் இறங்கி போவீங்க, இப்போ எப்போவுமே இறங்காதீங்க, இந்த வீட்டில் நீங்கள் சமைக்க வேண்டாம் மீனா, சமைக்க வேண்டாம், வேலைக்கு ஆள் வைப்பேன்னு சொல்கிறாங்களா, ஆள் வைக்கிற வரைக்கும் நம்ம கடையில் சாப்பிடுவோம், ஆள் வச்சப்பறம் ஆளுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நானும் சமைக்கிறது வரல ஸ்ருதி, நான் மாமா கூட சரியில்லை, குடும்பத்தில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சமைச்சேன், ஆனால் இனி வேலைக்காரி மாதிரி நினைக்காங்க, இனிமேல் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.